வணக்கம் நேர்களே. ஏப்ரல் 28 கனடாவில் பொது தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. எப்பொழுது தேர்தல் நடைபெற இருக்கின்றது என்ற கேள்வி பல நாட்களாக இருந்த நிலையில் மாகாணி பதவியேற்று 10 நாட்கள் ஆகின்ற நிலையில் அவர் இந்த தேர்தலுக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் அவர் ஆளுநரை சந்தித்து நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுத்ததை அடுத்து இந்த தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த தேர்தலில் மாகாணி அவர்கள் எங்கு போட்டியிடுவார் என்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. குறிப்பாக அவர் எட்மண்டனில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கி அவர் ஒட்டோவாவில் இப்பொழுது வாழுகின்ற பகுதியில் தேர்தலில் குதிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் லிபரல் கட்சிக்கும் இடையிலான ஒரு பலத்த போட்டி நிலவக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் என்று பலரும் கணித்திருக்கின்றார்கள். இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். சமகாலத்தில் இந்த தேர்தல் குறித்து பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றையும் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு முரளி மகா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். ஆமாம், ராம் மென்ஷன் பண்ணின மாதிரி நாங்கள் கனகாலம் எதிர்பார்த்த எலெக்ஷன் வந்து விட்டது. நாளைக்கு திங்கட்கிழமை அவர் பாராளுமன்றத்தை கூட்டுவாராக இருந்தால் பாராளுமன்றம் கவிழ்க்கப்படும். எனவே அதற்கு முன்பாகவே அவர் சந்தித்து தன்னுடைய கவனிகளை சந்தித்து அவர் தன்னுடைய எலெக்ஷனை அறிவித்துட்டு இருக்கிறார். ஏப்ரல் 28 அல்லது மே 5 நினைத்தார்கள். ஆனால் 28 அறிவித்திருக்கிறார்கள் இந்த முறை. இப்பொழுது முதல் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி நிச்சயமாக வெல்லும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இருக்கிற காலத்தில் மிகவும் வேறுபாடு, ரெண்டு பேருக்கு உள்ளான பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் நிறைய வேறுபாடு இருந்தது. ஸோ பிஎஃப் ஒலிவர் அவர்கள் மிக ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறி இருக்கிறது போல தோன்றுகிறது. கிட்டத்தட்ட இருவருக்கும் 50-50 சான்சஸ் என்று சொல்லலாம். அந்த நிலைமைக்கு வந்து விட்டார்கள். மிகவும் போட்டியான ஒரு தேர்தலாகவும் வரலாற்று ரீதியாக நான் நினைக்கிறேன் இதுதான் 4வது தடவைகள் இது லிபரல் கட்சி வென்றால் இது 4வது தடவையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லையா? இதே நேரத்தில் அந்த மிக முக்கியமாக ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்பது இவ்வாறான சூழ்நிலையில் தான் தெரிய வரும். பிஎஃப் ஒலிவியரை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் நீங்கள் கூறியது போன்று மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்தது. அது ஒரு பிரச்சனைகள் அற்ற சூழ்நிலையில் மக்களுடைய மனநிலை லிபரலில் இருந்து ஒரு மாற்று சக்திக்கான ஒரு விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எவ்வாறானதாக இருக்கும், அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகளை கையாளக்கூடியவர் என்னென்ன தீர்மானங்களை எடுப்பார், உறுதியான தீர்மானங்களை எடுப்பாரா போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக பிஎஃப் ஒலிவியர் இல்லாத ஒரு சூழல் இப்பொழுது காணப்படுகின்றது. காரணம், ஒரு கட்டத்தை இட்டு அதற்குள் காய்களை நகர்த்துவது என்றது ஒரு அரசியல். இதை விடுத்து ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதனை எவ்வாறு ஸ்திரமாக எதிர்கொள்வது, அது தொடர்பாக மக்களுக்கு போதிய விளக்கங்களை அளித்து நான் இந்த பாதையில் தான் செல்லுகின்றேன் என்பதை தெரிவித்து அரசியல் செய்வது என்று இன்னொரு விதம் இருக்கிறது. மாகாணியை பொறுத்தவரையில் அவர் அரசியலில் அனுபவம் இல்லாதவர் என்ற ஒரு குற்றச்சாட்டு பலர் மத்தியில் இருந்தாலும் கூட அவர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை தொடர்ந்து எடுக்கக்கூடிய நகர்வுகள், லிபரல் தலைமைத்துவத்தில் அவர் நகர்த்திய விதங்கள், இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அவர் லிபரல் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நிகழ்வு என்பது அவருக்கு மேலும் அவருடைய தலைமைத்துவ பண்பு குறித்தும் அதே நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எப்படி எதிர்காலத்தில் இருக்கும் என்பதையும் அனுமானிக்கக்கூடிய ஒரு விடயமாக அந்த மாநாடு என்பது நடைபெற்று முடிந்ததையும் பார்க்கிறோம். அதில் பேசியவர்கள் பலரும் மாகாணி பற்றியும் அவர் எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவித்திருந்தார்கள். இது மக்கள் மத்தியில் ஒரு அடிமனதில் இவர் ஒரு நல்ல தலைவர் என்ற ஒரு வியப்பை அப்பொழுதே ஏற்படுத்தி இருந்தது. அதன் பின்னர் ஒரு சில நாட்களிலேயே அவர் ஐரோப்பிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த ஐரோப்பிய பயணத்தில் அவர் எடுத்த நகர்வுகள் இவருக்கு ஆளுநராக, மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த பொழுது இருக்கக்கூடிய நட்பு வட்டம் என்பது எவ்வளவு உலக தலைவர்கள் மத்தியில் செல்வாக்கை கொண்டிருப்பவர் என்ற ஒரு விடயத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த பயணத்தில் அவர் நகர்த்திய காய்கள் இருந்தது. அது பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோனோடு தோளோடு தோள் நின்று ஒரு நட்புறவு பாராட்டியது, தனிப்பட்ட மதிய போசனை எடுத்துக்கொண்டது போன்ற விடயங்கள் எல்லாம் அவர் எவ்வாறு நாட்டினுடைய தலைவர்களோடு ஏற்கனவே பழகி இருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்திருந்தது என்பது கனடா இப்போது இருக்கின்ற ஒரு சவால் நிறைந்த கால பகுதிக்கு இந்த விடயங்கள் எல்லாம் வலுச்சேர்க்கும் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை வெளிவருகின்ற கருத்து கணிப்புகள் காட்டியிருக்கின்றன. நிச்சயமாக மாகாணி அரசியலில் அனுபவம் இல்லாதவராக இருந்தாலும் நான் ஒரு நிகழ்வை கவனித்தேன். அவர் யூகேயில் என்ற பொழுது யூகே உங்களுக்கு டெரஃபுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை தான் எங்களுடைய சிபிசியினுடைய கேட்பார்.
அதற்கு அவர் இலக்குவாக தட்டி விடுவார். அப்படி என்றால் we don't need anybody to support கனடா. கனடா தானாகவே இயங்கும் தனித்துவமான நாடு, எங்களுக்கு மற்றவருடைய உதவி. சில வேளைகளில் யுகேயும் தனக்கு அமெரிக்காவோட பிரச்சனை வந்துருவதற்காக தவிர்த்திருக்கலாம். அதை காயகத்தி இதாக சென்று விட்டிருப்பார். அவர் மீது ஒரு சிக்கல் சொல்லப்பட்டது, அவரை நான் பிரெஞ்சு கதைக்கும் பொழுது பிரெஞ்சில் ஃப்ளூவென்ட் இல்லாத ஆள் என்ற மாதிரி சொன்னார்கள். ஆனால் சமாளிக்கிறார். இந்த பேட்டி எடுத்தாலும் முதலில் பிரெஞ்சிலே துவங்கி இப்ப ஆங்கிலத்திலே போகிறார். சோ அதை ஒரு பிரச்சனையாக மாற்றவில்லை. அவருக்கு ஒரு லக்கம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில் அதை பற்றி பிரச்சனையை விடுவதை விட பொருளாதார ரீதியா இருக்கிற எதிர்கொள்ற பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவார் என்ற ஒரு இமேஜை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஒப்பீட்டு ரீதியாக பியர் பொலிவர் கொஞ்சம் தளர்ந்த நிலையை அடைந்து விட்டிருக்கிறார். அதாவது ஈஸியாக ஜஸ்டின் ட்ரூடோவை கையாண்ட கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த முறை மாக்காணியை கையாளுவது தடுமாற்றம் அடைந்திருக்கிறது என்றே சொல்லிவிடலாம். நான் அண்மையில அவருடைய பேட்டியை பார்க்கும்போது பார்த்தேன், அவர் ஒரு பிளானை சொல்லவில்லை வெளியே, என்ன நடக்க போகிறது, தன்னுடைய பிளான் என்ன. அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு அவர்களுக்கு. என்ன சொன்னால், கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஆட்சியில் இல்லை. சோ இவர்கள் அமைச்சர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகள் சந்திப்பு அது செய்யக்கூடியதாக இருக்கிறது லிபரல் கட்சிக்கு. கன்சர்வேட்டிவ்க்கு அது இல்லை. பொலிவர் மட்டுமே எழுத்து கொண்டு போகிறார். அவர் கட்சியிலும் அவர் ஒரு டெம்ப்ளேட்டில் வேலை செய்பவர் போன்று தெரிகின்றது. காரணம், இந்த கார்பன் டாக்ஸ் விடயத்தில் அவர்களுடைய பிரச்சார குழு முடிவெடுத்து ஒரு விளம்பரத்தை எல்லோடவும் பரப்பியிருந்தார்கள். மாக்காணி கார்பன் டாக்ஸ் காணி என்ற விளம்பரம். ஆனால் இந்த கார்பன் டாக்ஸுக்கு எதிராக அவர்கள் விளம்பரப்படுத்தியது உண்மை, அது மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது உண்மை. ஆனால் ஒரு முடிவை எடுத்தது பின்னரும் அந்த கார்பன் டாக்ஸ் என்ற விடயத்தில் இருந்து அவர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து அதே விளம்பரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளம்பரம் என்பது நிச்சயமாக இப்பொழுது மாக்காணிக்கு அனுகூலமான விளம்பரமாக மாறி இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய சக்தியாக அவர் இல்லாததை இது வழிகாட்டுவதாக பார்க்கலாம். ஒரு உடனடியாக அவர் வேறு விளம்பரத்தை மாற்றக்கூடிய சக்தி கூட அவரிடம் இல்லையோ என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இதோடு நீங்கள் முன்னர் பேசிய பொழுது குறிப்பிட்ட விடயம், அதாவது பத்திரிகையாளர்களை சந்திக்க அவர் மறுத்திருக்கின்ற விடயம், குறிப்பாக இந்த பிரச்சார வாகனங்களில் பத்திரிகையாளர்கள் செல்வது வழமையான விடயம். உடனுக்குடன் கேள்விகளை கேட்பார்கள். அப்பொழுது தங்களுடைய விடயங்களை ஒரு பிரச்சாரத்திற்காக கூட இந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு அவர்கள் வாய்ப்பாக ஒரு நல்ல தலைவர் பயன்படுத்துவார். ஆனால் பிரஸுக்கு பயந்தோ அல்லது சில விடயங்களை பேசுவதை தவிர்ப்பதற்காகவோ அவர்களே வர வேண்டாம் என்று சொல்வது என்பது கூட சில வேளைகளில் தேர்தலில் பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை இவர்களுக்கு ஏற்படுத்திவிடும். நிச்சயமா. அவர் இன்னொரு விஷயத்தை கவனித்தேன். அவர்கள் அண்மையில் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கின்ற பொழுது நீங்க சொன்னது நான் எனக்கு டக்குனு டெம்ப்ளேட் போது அதான் ஞாபகம் வருகிறது. அவர் டெம்ப்ளேட்டில் இயங்குற போது தான் தோன்றும். என்றால் அவர் ஒரு A4 ஷீட்ல எழுதி வச்சுட்டு தான் அதை கதைக்கிறார். அப்போ அடிக்கடி தலையை கீழே கொண்டு போட்டு ஒரு அதாவது அனுபவமற்ற தலைவர் என்றதை அவர் வெளியே கொண்டு வருகிறார். அது ஒரு முதல் அவர் தெரியவில்லை யாருக்குமே. ஜஸ்டின் ட்ரூடோவில் இருந்த ஒரு எதிர்ப்பு காரணமாக மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கவில்லை. நான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அவர்களால் ஒரு பிரீஃபிங் நடக்கும். அரசியல் தலைவருக்கு ஒரு பிரீஃபிங் செய்வார்கள் பத்திரிகை சந்திப்பதற்கு முன்னாடி. ஆனால் அந்த பிரீஃபிங்கில் இருக்கிற கருத்தை தனது மண்டைக்கு ஏற்றி கொண்டு செய்யற அளவுக்கு அவர் கொஞ்சம் ஆளுமை குறைந்தவர் போன்ற ஒரு தோற்றத்தை பற்றி அவரே உருவாக்கி கொள்ளுகிறார். என்றால் அவர் பேப்பரை வைத்து பேசுகிறார், பத்திரிகையாளர் இறுக்கமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாம தருகிறார். நீங்க சொன்ன மாதிரி கார்பன் டாக்ஸ் இஸ் பேக் ஃபயர்டு சொல்லலாம். அவர் சிம்பிளாக லிபரல் கட்சி தட்டி விட்டு போய்விட்டது. அப்படின்னா ஓகே நாங்கள் கார்பன் டாக்ஸ் எடுக்கிறோம் விட்டு போட்டு போய்விட்டாரு. அப்ப அதை இன்னொரு விதத்துல அவர் ஃபயர் பண்றதுக்கு அவர் ரெடியாக இல்லை. எப்படி அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசித்து வைக்கவில்லை தோன்றுகிறாரு. இன்னொரு விடயம், கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் அனுபவம் மிக்க தலைவர்கள் கொஞ்சம் குறைந்து இருக்கிறார்கள். ஒன்றில் போட்டார்கள் அல்லது அவர்கள் வெளிவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அப்பொழுது இவரும் ஒரு அனுபவம் பெற்ற தலைவர் தன் தலைமை போட்டி வரும் சில வேளையில் பெரிய மற்ற தலைவர்களை வச்சிருக்க விரும்ப மாட்டார் இல்லையா? அப்ப அதாலும் அவர்களுக்கு சிக்கல் உருவாயிருக்கிறது. இதே நேரத்தில் இப்பொழுது கியூபெக்கை பொறுத்தவரையில் ஏற்கனவே செல்வாக்கு மிகுந்த ஒரு மாகாணமாக லிபரல் கட்சிக்கு வலிச்சேர்க்கக்கூடிய மாகாணமாக கியூபெக் இருக்கின்றது. இப்பொழுது தேர்தல் நெருங்கி இருக்கின்ற இந்த வேளையில் தான் அவர்களுடைய பிரச்சாரங்கள் அல்லது அவர்கள் கியூபெக்கில் கூடுதலான ஆசனங்களை பெற வேண்டும் என்பதற்காக கன்சர்வேட்டிவ் கட்சி முயற்சி செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஏற்கனவே முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு விடயம் இதிலிருந்து புலப்படுகின்றது. ஆகவே கூடுதலாக லிபரலும் NDPயும் இருக்கக்கூடிய இடங்களை இவர்கள் இனி அணுகுகின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி கூட எழுகின்றது. ஆகவே இந்த கருத்து கணிப்புகள் என்பது கனடாவை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது. வேறு
வேறு நாடுகளில் சில வேளைகளில் இந்த கருத்து கணிப்புகள் பொய்த்து போவது உண்டு. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் கடந்த காலங்களிலும் சரி, இப்பொழுது அண்மையில் நடைபெற்ற மாற்றங்களிலும் சரி, கருத்து கணிப்புகள் தெரிவிப்பது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் கனடா இருக்கின்றது. ஏனென்றால் கூடுதலாக மக்களுடைய மனநிலையில் அந்த அளவுக்கு சடுதியான மாற்றங்கள் ஏற்படுவது மிக குறைவானது. அதோடு ஒப்பிடுகின்ற பொழுது லிபரல் கட்சி படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை இந்த கருத்து கணிப்புகளிலும் காட்டி வருகின்றது. தலைமைத்துவ மாற்றத்தின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விடயம் என்பது மக்கள் மனங்களில் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகின்ற பொழுதும் மக்கள் என்ன விடயங்களை கருத்தில் தெரிவிக்கிறார்களோ அதே போன்ற பிரதிபலிப்பு தான் இந்த கருத்து கணிப்புகளிலும் வெளியிடப்பட்டு வருவதை பார்க்கின்றோம். ஆகவே வருகின்ற கருத்து கணிப்புகள் இன்னமும் லிபரலுக்கான செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளைத்தான் காட்டி நிற்கின்றன. இனி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தவுடன் கட்சிகள் எவ்வாறு பிரச்சாரங்களை மேற்கொள்ள போகின்றன என்பதிலும் இந்த விடயங்கள் தங்கி இருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் லிபரலுக்கான செல்வாக்கு என்பதும் லிபரல் இப்பொழுதைய சூழ்நிலையை கையாளுகின்ற விதமும் ஒரு நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்றன. ஆனால் லிபரல் கட்சி மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கான பதிலையும் மாக்காணி அறிவிப்பாரானால் அதனால் ஏற்படக்கூடிய பயன் என்பது கூடுதலானதாக இருக்கும். குறிப்பாக இந்த இமிகிரேஷன் விடயத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் போன்ற விடயங்களுக்கு ஒரு ஆணைக்குழு அல்லது விசாரணை ஆணைக்குழு அமைத்து அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டார். ஏற்கனவே இந்த கட்சிகள் லிபரல் மீது சேறு பூச நினைக்கின்றவர்கள் அது விட்ட தவறு, அதே நேரத்தில் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அரசாங்கம் மேற்கொண்ட தவறுகளுக்கான பரிகாரங்களை தேடி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதற்கான பதிலையும் லிபரல் அழித்து விட்டது என்ற ஒரு பதிலை பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஆகவே இந்த விடயங்களையும் அவர்கள் கவனிப்பார்கள் என்று நம்புவோம். இன்னொரு சிக்கலை நான் சொல்லி வைக்கிறேன். ட்ரம்பினுடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு சில வேளைகளில் பிரச்சனை உருவாகிவிட்டது. என்றால் அவர்கள் எப்படி லிபரல் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சியை தள்ளுற என்ற பியப்பொலிவரை அணி ஒரு அதாவது இன்னொரு ட்ரம்ப் மாதிரி காட்டிக்கொள்கிறார். அது கனடியன்ஸுக்கு இப்ப ஒரு கனடியன்ஸ் தாங்கள் ஒற்றுமைப்பட்டு கனடாவை நிர்ணயிக்கும் பொழுது இவரை ட்ரம்ப் போன்று ப்ரொஜெக்ட் பண்றது லிபரல் கட்சிக்கு சாதகமாக அமைந்து விட்டார். அண்மையில் ட்ரம்ப் கூறிய வார்த்தைகளும் மிக முக்கியமானது. என்றால் லிபரல் என்றால் என்னால் அவர்களோடு வேலை செய்ய முடியும், ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி வந்தால் தன்னால் வேலை செய்வது மிக கடினம் என்ற ரீதியில் அவருடைய கருத்தையும் வெளியிட்டார். ஆகவே இது உள்நோக்கம் கொண்ட ஒரு கருத்து. அவர் உண்மையில் விரும்புவது கன்சர்வேட்டிவை தான் என்ற ஒரு முடிவுக்கு மக்களே வந்து விட்டார்கள். அது தேவையில்லாமல் லிபரல் கட்சிக்கு கதைக்காம இருந்தா கூட பரவாயில்லை, கதைத்து மக்களுக்கு அந்த என்ன இவர் ட்ரம்ப் கதைக்கிறார், ட்ரம்ப் எப்பொழுதும் உண்மையை பேச மாட்டார், போய் பேசுகிறார், சம்திங் ராங் நினைத்து விட்டார்கள். அது பேக் ஃபயர்ட், அது pretty much எல்லாத்தையும் நடந்து விட்டாரு. ஆனால் கனடாவில் ஒரு சிக்கல் என்றால் அட்லாண்டிக் கனடா, கியூபெக் மற்ற மாகாணங்கள் ஒரு பிரிவினை இருக்கிறது. சோ அட்லாண்டிக் கனடாவில் லிபரல் கட்சிகள் வெல்றது மிக குறைவு. ஆனால் கியூபெக்கையும் ஒன்டாரியோவையும் கவர்னி விட்டா கிட்டத்தட்ட வென்று விடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு மைனாரிட்டி கவுண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு தான் தோன்றுகிறது லிபரல் கட்சிக்கு. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சியும் சில வேளைகள் ஒரு சிறிய வேறுபாட்டில் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஆனால் அதை அவர்கள் கொண்டு வர மாட்டோம். மாக்காணியை கையாளுவதில் பிஎஃப் ஒலிவர் தவறிவிட்டார் போன்றுதான் எனக்கு தோன்றுறது. ஆனால் 30 நாட்கள் தான் இருக்கின்றன, 30 நாட்கள் இருக்கின்றன. அதுக்குள் பிரச்சாரம் செய்து மற்றது அவர்கள் அந்த டிபேட் பண்ணும் பொழுது மாக்காணி சில வேளைகளில் பிஎஃப் ஒலிவரை அமர்த்தி விடலாம், அதுக்கான வாய்ப்பும் இருக்கிறார். பிஎஃப் ஒலிவர் தடுமாறுகிறார். இப்போது அவர் பயந்து விட்டார் தெரியவில்லை, கொஞ்சம் தடுமாற்றம் தெரிகிறது அவருடைய ஆளுமையில். பாராளுமன்றங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்த காலங்கள் மிக தெளிவாகவும் ஆக்ரோஷமாக பேசிய பிஎஃப் ஒலிவர் இப்போது கொஞ்சம் தடுமாற்றத்தை சந்திக்கிறார். என்ன தெரியவில்லை, பார்ப்போம் எனக்கு. ஆமாம், இதே நேரத்தில் இப்பொழுது கனடா மீது வரி ஏப்ரல் 2ஆம் தேதி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியில் அந்த விடயங்கள் தங்கியிருக்கின்றன. பிரச்சாரமும் ஒரு வகையில் சூடுபிடிக்க ட்ரம்பினுடைய நகர்வுகளும் சில வேளைகளில் மாற்றங்களை சந்தித்து நகர்கின்ற பொழுது அது மேலும் இந்த கட்சிகளிடையே இருக்கக்கூடிய போட்டியிலேயே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் கனடாவில் தேசிய உணர்வு மேலோங்கி இருக்கின்ற ஒரு நிலை என்பது அமெரிக்காவினுடைய நகர்வுகளை பொறுத்தே இந்த விடயங்கள் எல்லாம் மாற்றம் பெற்றிருப்பதையும் நாங்கள் கவனிக்கத்தக்கது. இது இந்த ட்ரம்பினுடைய அறிவிப்புகள் வெளிவருவதற்கு முன்னர் என்றால் நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஆனால் அவருடைய அறிவிப்பு வெளிவந்த பின்னர் அதில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் தான் இன்று இந்த தேர்தலுக்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. மாக்காணியினுடைய வருகையும் இருக்கின்றது. இன்றைய தேவை மாக்காணியாக இருக்கின்றார் என்பதனை பலரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகவே
லிபரல் கட்சியை விரும்பாதவர்கள் கூட மாகாணியினுடைய தேவை பற்றி நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். இனி அவர்கள் உணர்ந்திருக்கின்ற இந்த விடயங்கள் எவ்வாறு லிபரல் கட்சிக்கு வாக்குகளாக மாறப்போகின்றன என்பதும் இங்கு பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமா. இன்னொரு விஷயம் என்றால் கனடாவில் தனித்துவமான ஆளுமைகள் தலைமைத்துவத்தை வைத்துத்தான் அந்த கட்சி வெற்றி அடைகிறதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட என்றால் ஒவ்வொரு முறையும் பார்த்தால் எவ்வளவு கன்ஸ்டிடுவன்சிஸ் அவர்கள் பிரபல்யமாக இருந்தாலும் தலைமைத்துவம் சரியில்லாத பொழுது தோல்வி அடைந்திருக்கிறார்கள் பொதுவாகவே. பாப்போம் இந்த முறை என்ன மாதிரி லிபரல் மாகாணி சில வேளைகளில் திருப்பியும் 4வது முறை வெற்றியை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஒரு எங்களுடைய ஜஸ்பீர் சிங்கினுடைய என்ன பாட்டி NDP இந்த காலப்பகுதியில் ஒரு மூலையில் தள்ளப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது இல்லையோ. அவர்கள் பற்றி எந்த கதையுமோ இல்ல கிரீன் பார்ட்டி பற்றிய கதையோ பெருசா வருவதில்லை. அது அவர்கள் கட்சிக்கு நல்லதல்ல. அவர்களும் பார்லிமெண்டில் இருக்க வேணும். அவர்களும் அப்போது ஒரு பேலன்ஸ் பார்லிமெண்டாக இருக்கு. விளையாட்டில் நேற்று தினம் வெளிவந்த கருத்து கணிப்பில் NDP-யினுடைய நிலை என்பது பின்தங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமற்ற தன்மையை எடுத்து காட்டுகின்றது. இந்த வகையில் வைத்துக் கொண்டுதான் குறிப்பிடுகிறார்கள் இம்முறை லிபரல் சில வேளைகளில் கூடுதலான ஆசனங்களை ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்டை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன என்பதனை பொறுத்து இந்த விடயங்கள் என்பது மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக கூறுகிறார்கள். நிச்சயமா பார்ப்போம் என்ன நடக்குது.